கேட்டான் சார், சக்கரை பொங்கலுக்கு ரசம் ஊத்தி சாப்பிட்டிருக்கியான்னு கேட்டான் சார். அப்படி அவன் என்ன கேட்டான், உனக்கு வயசு என்னன்னா? 50 ஆச்சுனே. 50 வயசுல இழந்துட்டியா அப்படின்னா. அவன் சொல்றத பார்த்தா எனக்கு ஆடாடா அந்த ரசத்துல சக்கரை பொங்கலை போட்டு அந்த சக்கரை பொங்கல் முழுக ரசத்தை ஊத்தி என்னமோ கடல்ல கப்பல் போற மாதிரி அத முழுக அது அப்படியே நெய்ப்பதமா கரைச்சு அது உள்ள இறங்குறப்ப ஆடாடா சக்கரை பொங்கலோட இனிப்பு ரசத்துல இறங்கி ரசத்தோட காரம் சக்கரை பொங்கல்ல இறங்கி ஆடாடாடாடாடா. இப்படி சொல்லும் போதே எனக்கு வாயில எச்சி ஊறிடுச்சு. உடனே வீட்டுல போய் ராத்திரி நிகழ்ச்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு போறேன். என் மனைவி தூங்குனாங்க. எழுப்பி ஒரு அடுப்புல சக்கரை பொங்கலை வையி, ஒரு அடுப்புல ரசத்தை வையின்ட்டேன். ஏன் நல்லா தானே வீட்டை விட்டு வெளியே போனேன், இப்போ உனக்கு என்னாச்சு? 1 மணிக்கு வந்து ரசம் வையி சக்கரை பொங்க வையுங்கிற, ஏன் இப்படி வீட்டுல பொங்க வைக்கிற 1 மணிக்கு? அப்ப நான் இல்ல வையின்னு, நான் வெங்காயம் அரிஞ்சு கொடுக்கறேன், பூண்டு அரிஞ்சு கொடுக்கறேன். அதை வச்சுட்டு கரைச்சி சார் வாய்க்கு கொண்டு போகல சார், மூக்குக்கு கூட கொண்டு போக முடியல சார். அதை அப்படியே வச்சுட்டு அவங்கிட்ட போய் நீ ஏன் அப்படி சொன்னேன்னு கூட நான் கேட்கல, அது ஏன்டா என்ன பார்த்து சொன்னான்னு. அவன் சொன்னான், நீ சாப்பிடுற அழக பார்த்தேன், நீ எதை வேணுமானாலும் சாப்பிடுவேன்னு எனக்கு தோணுச்சுன்னா. சார் இன்னைக்கு